என்னடா இப்பெல்லாம் என் வீட்டு சைடே நீ வர்றது இல்லை? சாயந்தரம் வந்த உடனேயுமே அம்மா படிக்க சொல்லிடுறாங்க. கொஞ்சம் நேரம் தாண்டா எனக்கே ஃப்ரீ டைம் கொடுக்குறாங்க. டிவி பார்க்குறேன், அதுக்கப்புறம் உட்காந்தனா படிக்கிறது, ஹோம்ஒர்க் பண்ணுறதுன்னு போயிடுது. அப்புறம் எங்கள் அம்மா வெளில வர்றது, நான் வர்றது. இந்த சாட்டர்டே சண்டே தான் வர முடியுது, அதுவும் அம்மா வேலைக்கு போகிறதுனால. நீ வரலாம் இல்லடா எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மா தான் என்னை விட மாட்டாங்க, நீயாச்சும் வரலாம்ல. எங்கள் அம்மாவாடா உன் கூட சேர்ந்தா நானும் கெட்டு போயிடுவேனா அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து என்னை வெளில விட மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது? நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கடா, யாருமே கண்ணில் பட மாட்டேன்றாங்க. நம்மள எப்படி நம்ம அம்மா அப்பா கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க வீட்லேயும் அப்படி தானடா. யாரும் யார் வீட்டாண்டே போகக்கூடாது, வெளியில் வந்தால் பேசுங்க பழகுங்க, யாரும் யார் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கடா. அதனால தான் யாரும் வீட்டுக்கு வர்றதில்லை. ஓ அண்ணா, நீ இங்கே தான் வந்திருக்கியா? வெளியில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாலியாக உட்காந்து உன் ஃப்ரெண்டை கூட பேசிட்டு இருக்கியா? தோப்போற அம்மா கிட்ட. இன்னைக்கு நமக்கு டைம் பாஸுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சாச்சு. வா அண்ணன் வா. டேய், அங்கே போகிறது என் தங்கச்சிடா. ஆமாண்டா, இப்போ அதுக்கு என்ன? வீட்டில் போய் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாரா, நான் உடனே போகணும்டா. அவள் பார்த்துருக்க மாட்டாடா, அதனால தான் போயிட்டே இருக்கா. பார்த்துருந்தா பேசியிருப்பாள்ல. டேய், அவள் போகிற வேகத்தை பார்த்தாலுமே தெரியுது, என்னை பார்த்துட்டா வீட்டில் போய் போட்டு விடுதா போகிறான். நான் போகிறேன்டா. ஐயோ, எப்படியாச்சும் ஓடிடு.